அவன் தற்கூரி டிவிகே கட்சிக்காரனுங்க. அவனுங்க பெரிய ஆளு மயிறு மாதிரி அவனுங்க போய் குடியாத்தம் குமரன் மேல போய் போலீஸ் கேஸ் கொடுக்குறாங்க. எந்த எதிர்பார்ப்பு இல்லாம என் தலைவர் தளபதி, என் இளைய தலைவர், நாளைய தமிழக முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், இந்த 2 தலைவர்களுக்காக தான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிண்டு நான் திமுக பேசிட்டு இருக்கேன். உல்டா பல்டா மாடல் பண்றான், காமெடி மாடல் பண்றான், குடும்பமே கொள்ளடிக்குதுன்றான். திருட்டு பையன் 1.5 கோடி ரூபாய் அவனை வந்து வரி கட்ட சொல்லிக்கிறாங்க கோர்ட்ல. எங்க மாவட்ட செயலாளர் சொல்லிட்டு என்ன புடுங்குவீங்களா? இது குடியாத்த குமரா? டேய், வாட்டாளி மக்கள் கட்சியே பார்த்தவன். அப்பவே நாங்க எங்க தலைவர் தளபதியை பார்த்து நான் முதலமைச்சரா விடமாட்டோம்னா சசிகலா, அடியே நீயே ஜெயலலிதா கொலை பண்ண அக்யூஸ்ட் நீ நாடி பேசுறாங்க. சசிகலா இதை புட்டிச்சு. சசிகலா அரசியல் பண்றது எதுவுமே இல்ல. என் தளபதி கால் செருப்ப சாமி ரூம்ல வச்சு விஜய் கும்பிடணும். சில்லற பசங்களுக்கெல்லாம் நம்ம அவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்றதாக. நண்பர்களே, என்னுடைய பர்சனல் சேனல், என்னுடைய அபிஷியல் சேனலுடைய சொந்த சேனல் குடியாத்தம் குமரன் டாக்ஸ். இந்த சேனல் மூலியமா உங்களிடத்தில் பேசுகிறேன். நண்பர்களே, இந்த தற்கூரி இருக்கிறான்ல, இந்த டிவிகே கட்சியினுடைய தலைவர், அழுத்தி சொல்றேன், பொம்பளை பொறுக்கி குடிகாரன். சினிமா மட்டும் நடிக்க மாட்டான், மக்கள் மன்றத்தில் நடிப்பான். கண்ணில் தண்ணி மாதிரி அழுவான். இதெல்லாம் டைப் பண்ணி குத்துறான், இப்படி எல்லாம் நடிக்கணும்னு. இவனை நம்பி ஒரு கூட்டம் போகுது. அவங்கறான் இல்ல, இந்த தற்கூரி, இந்த குடிகாரன், பொம்பளை பொறுக்கி, இந்த திருட்டு பையன், அந்த 420, 420, 840 கேப் மாதிரி முள்ள மாதிரி முற்றுக்கு ஜாடு மாடு பாடுகா லக்காடி பேடிஸ் பையங்கிறான் இல்ல விஜய். அவன் தற்கூரி டிவிகே கட்சிக்காரனுங்க. அவனுங்க பெரிய ஆளு மயிறு மாதிரி அவனுங்க போய் குடியாத்தம் குமரன் மேல போய் போலீஸ் கேஸ் கொடுக்குறாங்க. என்ன அரெஸ்ட் பண்ணணும். நான் வந்து ஆபாச பேச்சாளரா? என்ன ஆபாச பேச்சாளர் சொல்றீங்க? அவங்கள கேட்கறேன், ஏன்டா நான் என்ன ப்ளூ பிலிம்ல நடிக்கிறேன்? செக்ஸ் படத்துல நடிக்கிறேன். ஆபாச பேச்சாளர், ஒரு ஆபாசமானவனே நீங்க எல்லாம் தலைவனா எடுத்துக்கிறீங்களா? தற்கூரி விஜய ஏண்டா, அவன் தான் ப்ளூ பிலிம் நடிக்கிறவன். அவனுக்கு ஒரு நைட்டுக்கு 4 பொண்ணுங்க வேணும். இன்னைக்கு 4 பொண்ணை பார்த்துட்டான்னா மறுநாள் அந்த 4 பொண்ணை பார்க்க மாட்டான், மாத்திக்கணும். கண்ணி கல்யாணம் இருக்கணுமா? இவனை ஒரு தலைவனா வச்சுன்னு, அந்த குடிகார பொம்பளை பொறிக்க தலைவனா வச்சுன்னு, என்ன நீங்க பேசுறீங்க, என் கட்சிக்கார பேசு என்னன்னா கூட முதலமைச்சர் தலைவர் தளபதியை பேசுறீங்க. யாருன்னா இந்த திருட்டு அடிச்சிருக்கிறானே, திருட்டு அடிச்சிருக்கிறானே, சிங்கிள் நம்பர் லாட்ரி, இந்த பிராடு பையன் 420, 420, 840 அக்யூஸ்ட், அவன் ஆதவர்ஜன், அவன்லாம் யாருறாங்க? அவன் பாவ அந்த கட்சிக்குதடா. அவன் ஒரு ஃப்ராட் அக்யூஸ்ட். அதனாலதான் எழுச்சி தமிழர் நான் திருமாவளவன் அவன் அடிச்சு துரத்தினாரு. அவன் சிஎம் பத்தி பேசுறான். யாரு? லயோலாமணி அவன் பேசுறான் சிஎம் பத்தி. அவன் நாஞ்சில் சம்பத், அவன் போவாத கட்சியே இல்லை. அவன் நாஞ்சில் சம்பத்து போவாத கட்சி இல்லை. திமுக, மதிமுக, அதிமுக, திமுக, அப்புறமா இப்ப இவங்கிட்ட போய்க்கிறான். துட்டு குத்து வாங்கிக்கிறாங்க இவனை. நாஞ்சில் சம்பத் ஆதவர்ஜனா அங்க போய் அவன் என்ன பேச்சு பேசுறான்? அவன் விஜய் பேசாத பேச்சே நாஞ்சில் சம்பத்து. வெக்கமான சூடு சொல்லலாம அவன் அந்த கட்சியில சேர்த்துனாங்க. அது தமிழக வெற்றிட்டு காலத்துல அவன் பேசுறான். உதயநிதி பத்தி பேசுறான், தலைவரை பத்தி பேசுறான். நாஞ்சில் சம்பத்து இவனுங்கெல்லாம் பேசும்போது இவனுக்கு யார் பதில் கொடுக்கறது? யாரு கொடுக்குறாங்களோ இல்லையோ குடியாத்தம் கொடுப்பான். ஏன்னா எந்த எதிர்பார்ப்பு இல்லாம என் தலைவர் தளபதி, என் இளைய தலைவர், நாளைய தமிழக முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், இந்த 2 தலைவர்களுக்காக தான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிண்டு நான் திமுக பேசிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நான் திமுக பேசிட்டு இருக்கேன். ஏன்னா கலைஞர் மாதிரி இன்னொரு தலைவன் கிடையாது. அதே மாதிரி தளபதி மாதிரி இன்னொரு தலைவன் கிடையாது. தமிழ்நாடு 10 வருஷம் அதிமுக கொள்ளடிச்சுட்டு போயிட்டான். இந்த நாட்டை காப்பாத்தினார், தூக்கி நிறுத்தினார். இன்னும் 5 வருஷம் இருக்கணும். அடுத்த உதயானம் வரணும். அப்பதான் தமிழ்நாடு இந்தியாவிலே சிறந்த மாநிலம், இப்பவே சிறந்த மாநிலம், இன்னும் சிறந்த மாநிலமா இருக்கணும். அதனால தளபதி நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ அந்த தலைவர் தளபதி அண்ணன் உதயா பேசும்போது, திமுக பேசும்போது எனக்கு கோபம் வரும். யாருக்கு வருதோ இல்லையோ எனக்கு வரும். ஆனா நாங்க உணர்வுள்ள கட்சிக்காரன். நீ என்ன சஸ்பெண்ட் பண்றியோ, சேர்த்துக்கிறியோ, அப்பா அம்மா விளையாட்டுல மாதிரி சேர்த்துக்கிறது, சஸ்பெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. நான் திமுக காரன். என் ரத்தம் திமுக ரத்தம். ஏன் தளபதியை பேசும்போது நான் பேசுவேன். எங்க அண்ணன் உதயா பத்தி பேசும்போது சொல்லி டீசெண்டா பேசினா பதில் சொல்ல தேவை. அவன் என்ன பேசுறான்? தற்கொலை என்ன பேசுறான்? தற்கொலை அவன் விஜய் என்ன பேசுறான்? உல்டா பல்டா மாடல் பண்றான், காமெடி மாடல் பண்றான், குடும்பமே கொள்ளடிக்குதுன்றான். திருட்டு பையன் 1.5 கோடி ரூபாய் அவனை வந்து வரி கட்ட சொல்லிக்கிறாங்க கோர்ட்ல. அந்த திருட்டு பையனை குடும்பமே கொள்ளடிக்குதுன்றான். அமைச்சர்களை பத்தி பேசுறான். கல்லாப்பட்டி கூட்டணி என்றான். அறிவாயத்து வழியை யார் நடந்து போனாலும் கூட்டணி சேர்த்துறாரு. கல்லாப்பட்டி கூட்டணி என்றான் அவன் விஜய். அவன் சொல்றான் சிஎம்.
இதெல்லாம் கண்டிச்சு நான் பேசினா என் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுல வீடியோ போடுறாங்க. அந்த இந்த பதிவு நான் சொல்றேன். அதுல வீடியோ என்னன்னா என் போட்டோ வச்சுன்னு செருப்பு அடிக்கிறானுங்க. அடிச்சுட்டு என்ன கண்ணாமனா குடிக்காரன்றான். டேய் என் முகத்தை பாடுறான், விஜய் முகத்தை பாடுறான். அவன் மேக்கப் நான் மேக்கப் போடல. எனக்கு இந்த மூஞ்சிக்கு பவுடரு இந்த என்ன அது என்ன கிரீமு கீம் எல்லாம் அதெல்லாம் தடவை எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும். நான் போடுற ஒரே சோப்பு மெடிமிக்ஸ் சோப் போடுவேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து மெடிமிக்ஸ் சோப் போட்டுதான் எனக்கு பழக்கம். மெடிமிக்ஸ் சோப் போடுவேன். ஏன்னா அப்பெல்லாம் வந்து கூட்டங்களுக்கு போகும்போது பஸ்ல நின்று போவோம், லாரியிலும் போய்க்கிறேன், வேனுங்களை போய் நைட்ல நின்னா வண்டிங்கெல்லாம் வரும், அதுல ஏறி போவோம். பஸ் இல்லைன்னா நைட்ல கூட்டத்துல வந்தா திரும்பி வந்தா அப்படி போவோம். அப்போ எல்லாம் போகும்போது நிறைய வேர்த்து கொட்டும். சூட்கேஸ் தூக்கின்னு ஒரு மூட்டை இருக்கும், இந்த சால்வைகள்லாம் போட எடுத்துன்னு அப்படிதான் போவேன் நான். நிறைய ஸ்வெட் வரும், வேர்வை வரும். அதனால இந்த மெடிமிக்ஸ் சோப் யூஸ் பண்ணுவேன். இவ்வளவுதான். எந்த மேக்கப் இல்லை. இந்த முகம் பாரு, விஜய் முகம் பாரு, யாருடா குடிகாரன் பொம்பளை பொறிக்கைன்றது என்ன பார்த்து. அப்புறம் ஒரு அப்பனுக்கு பிறந்தனான்னு கேக்குறானுங்க. இத வந்து ஒரு அப்பனுக்கு பிறந்தனான்னு கேக்குற இல்ல, இனி எல்லாரும் கேக்குற ஒரு அப்பனுக்கு பிறந்தா வாங்கடான்னு கேக்குறானுங்க. யாரு அவன்? அந்த ஆதவர்ஜன் ஆகிறான்ல, அவன் எத்தனை அப்பனுக்கு பிறந்தான்னு தெரியல. இந்த அந்த இவங்கிறான் பாரு லயோலமணி, அவன் ராஜேஷ் சம்பத், அவன் அந்த எரும மாடுக்கும் பன்னிக்கும் பிறந்த மாதிரியே இருப்பான் மத்தன், அந்த ராஜமோகன் அவன். அப்புறமா இந்த பரோட்டா கடை மாஸ்டர் ஒருத்தருப்பான், பரோட்டா பெசஞ்சு வச்சோடமா அதே பரோட்டா பெசஞ்சு வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் பூஜி புஷி ஆனந்தன். இவனெல்லாம் பேசுறீங்கல்ல, இவனுல கேக்குறேன். ஏன்னா வீடியோ நாடி போடுறானுங்க செல்ஃப் அடிச்சுட்டு ஒரு அப்பனும் போதுன்னு நேரா பார்த்தா செல்ஃப் அடிப்பேன். எங்க மாவட்ட செயலாளர் உத்தரவு குத்துட்டா, எங்க மாவட்ட செயலாளர் உத்தரவு குத்துட்டா, ஏண்டா நீங்க எல்லாம் என்ன இளம் புயல் அண்ணன் ஏபி நந்தகுமாரா? மாவட்ட செயலாளர்னா அவரு இளம் புயல் அண்ணன் ஏபி நந்தகுமார், அவரு மாவட்ட செயலாளர். எங்க மாவட்ட செயலாளர் சொல்லிட்டு என்ன புடுங்குவீங்களா? இது குடியாத்த குமாரா? டே பாட்டாளி மக்கள் கட்சியே பார்த்தவன். பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒரு கட்சியா? ஆவணம் மத்தவட்டி ரோட்ல போட்டுருவானுங்க. 15 நாள் தமிழ்நாட்டை ஸ்தம்பிச்சு வச்சுட்டாங்க. மத்தவட்டி ரோட்ல போட்டுருவான். பெட்ரோல் வெடி கொண்டு போட்டான். போதில பாமக வண்டீர் சங்கத்தை ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்துட்டான். லேடி போலீஸ் வீராங்கனை பெண் சிங்கம் அச்சு படிக்கட்டுச்சு. ஒரு லேடி போலீஸ் இன்ஸ்பெக்டர் தானே, அவன் சட்டை பிடிச்சி ஒப்பிச்சாங்க. பொம்பளைங்களை அனுப்புவான், செருப்பு தொடப்ப கொடுத்து போன் பண்ணுவான், கோர்ட்ல போய் கேஸ் போடுவான், போலீஸ் பாதுகாப்பு வாபஸ் வாங்கிக்கோணுவான், பிஎம் கேட்காது. இதே தொழிலா சுத்தணும். எல்லா ஒன்றுபட்ட மாவட்டம் 500 பேர் வந்து குடியாத்த ஆர்ப்பாட்டம் பண்ணி குடியாத்தமே ஸ்தம்பிச்சு போச்சு. அத்தையும் பார்த்தேன். பிஜேகே காரனும் பொம்பளைங்களை அனுப்பிச்சு அவனும் கம்ப்ளைண்ட் பண்ண, அத்தையும் பார்த்தேன். சசிகலா அப்பதான் நாங்க எங்க தலைவர் தளபதியை பார்த்து நான் முதலமைச்சரா விடமாட்டோம்னா, சசிகலா அடியே நீயே ஜெயலலிதா கொலை பண்ண அக்யூஸ்ட் நீ நாடி பேசுறாங்க. சசிகலா இதை புடிச்சு சசிகலா அரசியல் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. என்ன வச்சு தமிழ்நாடு ஃபுல்லா ஆர்ப்பாட்டம் பண்ணி யாவுன்றான் அந்த கலடா பண்ணா, அதையும் பார்த்தேன். ஏடிஎம்கேகார் ஏடிஎம்கேகார் என் வீட்டான வந்தது இல்லை. அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. முடியாத கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போவாங்க. அத்தையும் பார்த்தேன். இப்ப இவனுக்கு வந்துட்டு மத்த கட்சிக்கார் மாதிரிலாம் எங்களை நினைச்சிடாத, நாங்க யார் தெரியுமா? இந்த என் பனானம் வச்சுக்க வாயில. மத்த கட்சிக்கார மாதிரி எங்களை நினைச்சிடாத, ஓடி போடுங்கடா. சிஎம் பத்தி பேசுறான், பேசுறான் விஜய். கரூர் சம்பவத்தை அந்த பழித்துக்கு ஏன் சார் சிஎம் சார் ஏன் மேல போறீங்கன்னா சொன்னாரா? கரூர்ல அந்த 41 பேர் 42 பேர் இறந்தாங்களே, அதுக்கு விஜய் தான் காரணம். விஜய் என்ற பேர் முதலமைச்சர் தளபதி வாயில வந்திருக்காடா? தற்கூரி பொறுக்கி பசங்களா வந்துதா? உனக்கு சப்போர்ட்டா பேசினார் விஜய்க்கு. இந்த கரூர் சம்பவத்தை வச்சு யாரும் அரசியல் பண்ண நீங்க சோசியல் மீடியால எந்த கட்சி தலைவனும் சொந்த கட்சிக்கார சாகிறத விரும்ப மாட்டான். அவன் நிகழ்ச்சியில எந்த கட்சி தலைவரும் அவருடைய பரப்புரையில பொதுமக்கள் சாகிறத விரும்ப மாட்டாங்க. இந்த கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட ஒரு விபத்து, அதுல உயிரிழந்திருக்காங்க. இது யார் அரசியல் பண்ணி யார் மீதும் பழி போடாதீங்க, சோசியல் மீடியால வைரல் ஆக்காதீங்க. அந்த இறந்த குடும்பத்திற்கு ஆறுதலா நிக்கிறோம்னு சொன்ன ஒரு தேச தலைவர் என் தளபதி கால் செருப்ப சாமி ரூம்ல வச்சு விஜய் கும்பிடணும். அந்த பழி தூக்கி போடுறான். என் மேல பழி போட்டீங்களே பொறுக்கி பரம்போக்கு. அவன் ஆட்சிக்கு வந்து புடங்குவானான். நான் ஆட்சிக்கு வந்துட்டா எல்லா கிராமத்துக்கும் வருவேன். எப்படிடா வருவேனே? நீ அந்த பனியூர் பங்களால ஒரு பொந்து கொள்ளுகிற 4 பெண்கள் உனக்கு அம்மனமா அவங்ககிட்ட இருக்கணும். அவனுக்கு சரக்கு ஊத்துறதுக்கோ சாப்பிட கொடுத்தா பெண்கள் வேணும். பொண்ணு தண்ணின்னு வாழ்ந்துக்கிறவன் நீ, குட்டி புட்டி வாழ்ந்துக்கிறவன் நீ எப்படி வருவ? ஒரு
எந்த ஒரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது வரல, கொரோனாக்கு என்ன போடுங்க. அதுக்கு அவன் என்ன சொல்றான், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது ஏங்க விஜயை கூட்டணும், அதுக்கு அந்த புஷியான அவன் என்ன சொன்னான், அவர் இட்டுன்னு வர்றதும் இட்டுன்னு போறதும் ரொம்ப பிரச்சனையாகுதுங்க. அவர் இட்டுன்னு வந்தா கூட்டம் தாங்க முடியல, இட்டுன்னு போக முடியல. அவர் எப்படி இட்டுன்னு வர்றது, நான் இட்டுன்னு வரட்டா, அவனை யார் இட்டுன்னு வரான்னு சொன்னாங்க, அவனை வீட்டுல இருக்கு. ஏண்டா காலையில விஜய் அது அறிக்கை விடாம கம்பெனிக்கிறானா, அவன் இன்னும் ஏஞ்சிக்கலங்க. அவன் எஞ்சிக்கிட்டே 11 மணிக்கு 2 மணிக்கு தான் படக்குறான். தெளியணும் இல்ல எல்லாமே. இந்த மாதிரி ஒரு தற்குறி கூட்டம், அவனே பெரிய குடிகாரன், எங்களை பார்த்து குடிகாரன்றாங்க. அதனால இதெல்லாம் பேசுறதெல்லாம் பார்த்து பேசணும். 2026 ஒரு செகண்ட் டைம் சிஎம் வர போறாரு. மெஜாரிட்டியில 200 தொகுதி பிளஸ் நாங்க ஜெயிக்க போறோம். ஒரு தொகுதி ஜெயிக்காது. விஜயே ஜெயிக்க மாட்டான். திரிஞ்சு வர அப்பி தவறி நெருப்புன்னு சொன்னா வாய் சுடாது. அவன்லாம் ஜெயிக்க மாட்டான். அப்பி தவறி அவன் மட்டும் ஜெயிக்கிறான்னு வச்சுக்கா, மறுநாளே எம்எல்ஏ பத்தி ரிசைன் பண்ணுவான். ஏன்னா அசம்பிளிலாம் வரமாட்டான், பிச்சை எடுத்துருவாங்க. அசம்பிளிலாம் வரமாட்டான். நீங்க எல்லாம் நடு ரோட்ல நிக்கணும். டிக்கெட் விற்கிறாங்க 5000 ரூபாய்க்கு. அந்த வேலூருக்கு அந்த அகரஞ்சேரி வந்தானுங்களே, கொல்லமங்கலம்னு ஒரு இடத்துலதான் கொட்டாய் போட்டாங்க. சொந்தக்கார நிறைய பேர் அங்க கொல்லமங்கலத்துல, சீவூர்ல இருந்து பொண்ணு எடுத்தவங்க குட்டவங்க எல்லாம் அங்க கொட்டாய் போட்டு, கொட்டாய்கள் ஒருத்தருக்கு குடியாத்தன் காய்கறி மார்க்கெட்ல அங்க 2000 3000 4000 5000 அத்தை வாங்கிக்கின்னு அவனை பாக்கிறதுக்கு போறீங்களே. நீ அந்த கட்சி, உன் கட்சி தலைவனை அவனை போய் தலைவன்றான் பாரு. அந்த பொறிக்கு விஜய பொம்பளை பொறி குடிகாரனை பாக்கிறதுக்கு நீ அந்த கட்சியில் இருக்கிறப்ப அவன் ரசிகனாகிற, அவனை பாக்கிறதுக்கு 5000 ரூபாய் கொடுத்து 3000 ரூபாய் கொடுத்து நீ குடியாத்துல நான் சொல்ற வேற எங்கேயும் இல்ல, தென்குளக்கர்ல மார்க்கெட்ல டிக்கெட் வாங்கி போய் பாக்குறான். என்னடா கட்சி அது, எனக்கு வீடியோ போட்டானே அவனை குடியாத்த நகர செயலாளர் தொகுதி பொறுப்பாளர், அவனை கேட்கறான். எல்லாம் கஞ்சா விற்கிறவனுக்கு திருட்டு பசுற. என்னடா அது கட்சி அது, நீங்க எங்களை பத்தி பேசுறீங்களா? முதலமைச்சரை பத்தி பேசிட்டா அவன் அந்த தொழிலம் பண்ணிக்கிறானே, அவன் முதலமைச்சரே தற்கூரி என்றான், அண்ணன் உதயாவை தற்கூரி என்றான். அவனை இவங்க விட்டு வச்சுக்கிறாங்க எங்க ஆட்கள். இங்கதான் அண்ணன் சேகர் பாபு வேணும். உதவியாளர் செந்தில்வேலன் பேசுறாரு, அந்த பொறிப்பையன் கட்சியினுடைய இருக்கிற அந்த டிவிக்கு பொறி பசங்க அவங்க எல்லாம் கண்டா பண்றானுங்க. உடனே போன் அடிச்சாரு சேகர் பாபு. இது சொல்றது எனக்கு எந்த விதமான அச்சம் கிடையாது, அப்படிதான் இருக்கணும் கட்சி என்ன. நல்லா பெண் சிங்கங்களையும் ஆண் சிங்கங்களையும் அனுப்பிச்சாரு. சரியான சம்பவம் பண்ணாங்க. அங்கிருந்தே செந்தில்வேல் வீடியோ போட்டாரு. துண்டக்கான ஓட்டானு வடசொன்னில அந்த விஎஸ் பாப்பன்னு ஒத்துக்கிறான். அவனை கட்சி கூட்டணும் வந்துட்டாங்களாம். அவன் டிஎம்கே தளபதிக்கே துரோகம் பண்ணான் கொளத்தூர் தொகுதி. அப்புறம் எங்க அண்ணன் உதயா சரியான சம்பவம் பண்ணாலும் ஓடிப்படும் ஏடிஎம்கேக்கு. அவன் ஏடிஎம்கே மார்ச்செல்லாம் அந்த பையன் தூக்கிட்டார். யாரு இவரு எடப்பாடி தூக்கிட்டார். இப்ப டிவி கேக் போய்க்கிறான். அவன் எம்மன் பேசுறான், யாரு அந்த கண்ணனுக்கு திருட்டு பயங்கரான்ல அந்த ஆதவஜன், அவன் பேசுறான். அங்க சேகர் பாபுனா எங்க விஎஸ் பாபுக்கிறாரு. வாடா எங்க அண்ணன் சேகர் பாபு பார்த்தா உச்சா போறான். யாரு விஎஸ் பாபு கடை பாடு. அவன் வந்து சேகர் பாபு எதெல்லாம் தூக்குவாரோ அதெல்லாம் நான் தூக்குவேன். அவர் தூக்குதல உன்னால தூக்க முடியுமா, ஓப்பனா பேசிடலாம். என்னடா தூக்குவேனே, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. அவர் வந்து நீ நான் நிப்பீங்களா? வட்டஸ் என்னன்னா அண்ணன் சேகர் பாபு தான். வட்டஸ் என்னன்னா அண்ணன் சேகர் பாபு. அவர் நினைச்சா எது ஒன்னாலும் செய்வார். அந்த அரசியல் வேணும். பழைய சேகர் பாபு அண்ணா மாறினான்னு வச்சுக்கோ, வடசென்னையில ஒரு டிவிக்கு கொடி பறக்காது. பெரம்பூர்ல விஜய் வந்து நிக்கணுமா அவங்க தீர்மானம் போறானுங்க. அந்த பாடு செங்கனானி கேட்ட பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. சென்னை திமுக கோட்டடா, அங்க போய் ஆதவர்ஜனை வந்து முதலமைச்சர் வந்து எல்லாம் காப்பீடிக்காரு விஜய் பார்த்துட்டு. பரம்போக்க துண்டு சுத்தது நாங்க தானே சுத்தணும். டே பொறிக்க 30 வருஷத்துக்கு முன்னால மதிமுக பிரியறதுக்கு முன்னாலேயே நான் சொல்றேன், கோயம்புத்தூர் மன்னன்ல தளபதி நடந்து வராரு. தளபதி ஒரு மாதிரி ஒரு டவல் ஒண்ணு போடுவார். டவலே அதுல கருப்பு இருக்கும். அந்த டவலை சுத்தினாங்க. சின்ன பையன் அப்ப நான் சின்ன பையன்டா, ஒரு 18 வயசு 18 வயசு கூட இல்ல எனக்கு. 96 நான் ஓட்டே போடுறேன். அப்பதான் எனக்கு 19 வயசு சொன்னாங்க. சின்ன பையன். அப்பவே துண்டு சுத்தினாங்க. அப்பவே தளபதி நடந்து வந்தார். விஜய் நடந்து வரானா, அது நாங்க பார்த்து காப்பி அடிப்போமா? அப்பவே தளபதி நடந்து வந்தார். கோயம்புத்தூர்ல 3 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சார். மேடைக்கு பொறுத்து வெடிகாத்தால 6 ஆயிடுச்சு. 1000 லட்சக்கணக்கான இளைஞர் கூட்டம் ஒரு பின்னால வந்துச்சு. இவனுங்க பார்த்து நம்ம காப்பி அடிக்கிறோமா? சில்லற பசங்களுக்கெல்லாம் நம்ம அவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்றதாக என்ன சில்லற பசங்க. அதனால நான் அவன் நம்பி போறீங்கல்ல அவங்கள சொல்றேன். அவங்களை நம்பி போறீங்கல்ல அவங்கள சொல்றேன். அவன் எலெக்ஷன் ரிசல்ட் இருக்கும்போதே தனி பிளேட் நம்ம போயிடுவான். கட்சியை கழிச்சிருவான். நீங்களாம் எங்கடா போவீங்க? இதெல்லாம் திமுகவா? 13 வருஷம் ஆட்சினா தொண்டம் உறுதியான தலைவன் தொண்டனை காப்பாத்தினான். 10 வருஷம் ஆட்சியில தளபதி கட்சி தூக்கி நிறுத்தி வச்சார்.
எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போது எங்க தலைவர் தளபதி அவர்கள் சிஎம் மாதிரி பணியாற்றினார். இப்ப சிஎம் ஆகிற தலைவர் தளபதி பிஎம் மாதிரி பணியாற்றுறார். அவரை பத்தி இவனுங்க எல்லாம் பேசுவானுங்க. கல்லாப்பட்டி கூட்டணி அணுவான் அந்த பொறுக்கி புறம்போக்கு யாடு மாடு பாடுகால் லக்காடி பாடு விஜய் இதெல்லாம் பார்த்து குடியாத்த குமரன் சும்மா இருப்பானா? இப்படிதான் பேசுவான். உன்னால ஒரு மயிரும் புடுங்க முடியாது. செப்புல அடிப்பியா? வாடா வாடா குடியாத்தம் டீச்சர்ஸ் காலனி உள்ள பாண்டி நகர் பாரதி தெருவிடு வாடா. குடியாத்துக்கு போற வீடியோ யாருன்னா பஸ் ஸ்டாண்ட் ஆர்டர் சொன்ன வாடா. நான் பயந்துறேன் நினைச்சியா? எத்தனை பிரச்சனையை பார்த்தவன். ஒருத்தனே 4 பேர் அடிப்பேன். மரியாதை பேச சொல்ல அந்த பொறிக்கு பையன் விஜய். அவன் மரியாதை பேச நாங்க மரியாதை பேசுறோம். கம்ப்ளைண்ட் என் போட்டோ எடுத்துக்கிறதா என் போட்டோ காட்டுறதா. அதை பாவம் சின்ன சின்ன பொட்ட பசங்க எல்லாம் கூட்டு வந்துடுறாங்க பாவம் சகோதரிகள். அவங்ககிட்ட எல்லாம் என் போட்டோ கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாம் யாருன்னு கேட்டா 200 300 குத்தாங்க நாங்க வந்தோன்றோம். ஏன்னா அதை நடத்தினே ஒருத்தர நான் கஞ்சா வியாபாரி காசு இருக்கும். இந்த உருட்டில் மட்டும் குடியாத்துக்கு மட்டும் வச்சுக்காத, பிச்சு எடுத்துருவேன். பேசுவதற்கு நிறைய விஷயம் இருக்கிறது. நாளை இன்னொரு பதிவில சந்திக்கிறேன். என்னுடைய குடியாத்துக்கு என்னுடைய பர்சனல் சேனல் இது குடியாத்துக்கு குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதுதான் முக்கியம். இந்த சேனல் தான் எலெக்ஷன்ல பெரிய அளவுல நான் என் சேனல் தான் ஓப்பனா பேச முடியும். உங்களை சந்திக்கிறேன். விஜய் லிப்பஸ் பிரிஞ்சிடும் பார்த்து நடந்துக்கோ. வணக்கம். குடியாத்துக்கு குமரன்.